ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் தொடர்ந்து 2016ஆம் ஆண்டிலிருந்து கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி இடம்பெற்றிருக்கிறது. வருகிற சட்டமன்ற தேர்தலிலும் கூட்டணியிலே இருந்து போட்டியிடுகிறோம் என்பதை நாங்கள் உறுதி செய்திருக்கின்றோம். திராவிட முன்னேற்றக் கழகம் அமைத்திருக்கின்ற தொகுதி பங்கீட்டு குழுவோடு எங்களுடைய தொகுதி பங்கீட்டு குழு பேச்சுவார்த்தை நடத்தியது. எங்களுடைய தரப்பிலிருந்து கொங்கு மண்டலத்திலே இந்த முறை பெருவாரியான தொகுதிகளிலே வெற்றி பெற வேண்டும் என்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம். திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொகுதி பங்கீட்டு குழு இந்த தேர்தலிலே இப்போது இருக்கிற சூழ்நிலைகளை எடுத்து சொன்னார்கள். பல்வேறு புதிய கட்சிகள் இடம்பெற்றிருக்கின்றன. 2021 இருந்ததை விட புதிதாக கட்சிகள் வந்திருக்கிற காரணத்தினால் அதற்கு தகுந்தாற்போல எல்லா கட்சிகளும் தொகுதிகளை முடிந்த அளவு குறைத்து கொள்ள வேண்டும் என்ற அந்த விஷயத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டார்கள். கூட்டணியினுடைய நலன் கருதி தமிழ்நாட்டிலே நல்லதொரு ஆட்சி அமைக்க வேண்டும், தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடிந்து இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களோடு கடைசி கட்ட சுமூகமான உரையாடலை நடத்தி கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 2 சட்டமன்ற தொகுதிகளை ஒதுக்குவது என்று தீர்மானிக்கப்பட்டு நானும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களும் தொகுதி உடன்பாட்டிலே கையெழுத்திட்டிருக்கிறோம். அந்த 2 தொகுதிகளிலும் உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுவதென்றும் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். சென்ற 5 ஆண்டுகளாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நான் சட்டமன்றத்திலே கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக பணியாற்றினேன். இந்த தேர்தலுக்கு பிறகு கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளே பணியாற்றுவோம். அதற்கான கள நிலவரம் வலுவாக இருக்கிறது. அதில் 2 சட்டமன்ற உறுப்பினர்களோடு சட்டமன்றத்திலே 2026 தேர்தலுக்கு பிறகு செல்வதற்கான அந்த வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும் பொழுது அதை எதிர்பார்த்து நம்பிக்கையோடு நாங்கள் தேர்தலை சந்திக்க இருக்கின்றோம். அது பின்னாடி தானே வரும். எப்பவுமே உங்களுக்கு எல்லா நம்பர்ஸ் எல்லாம் முடித்த பின்னாடி எல்லா கட்சிகளும் அவங்களுடைய விருப்ப தொகுதிகளை கேட்டு, அப்படி ஒவ்வொரு தொகுதிக்கும் அவங்க பண்ண முடியாது, எல்லா நம்பர்ஸ் முடித்த பின்னாடி தான் அதை பண்ண முடியும். அது எப்பவும் போல அது நடக்கும். கொங்கு ரீஜன் இந்த முறை ரொம்ப அருமையா இருக்கு. காரணம் என்னவென்று சொன்னால், குறிப்பாக இப்ப எதிரில் இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணியில அவங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் பாரதத்தின் பிரதமரோ உள்துறை அமைச்சரோ அல்லது கூட்டணியில் இருக்கிற அன்புமணி அவர்களோ டிடிவி தினகரன் அவர்களோ எந்த ஒரு மேடையிலும் அல்லது பத்திரிகையாளர் முன்பும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி மிக நன்றாக இருந்தது என்று ஒரு இடத்தில் கூட சொல்லவில்லை. யாருமே அதை சொல்லவில்லை என்று சொன்னால், வருகிற தேர்தலுக்கு பிறகு நாங்கள் அவர் தலைமையிலே ஆட்சி அமைக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய ஆட்சி காலத்தினுடைய சிறப்பை இவர்கள் சொல்ல வேண்டும்.
அதை சொல்லுவதற்கு யாருக்குமே மனம் கிடையாது. அப்ப அந்த கூட்டணியிலே எந்த அளவுக்கு அவர்கள் மனமுத்து பணியாற்றுகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. பாரதத்தினுடைய பிரதமர் அவர்கள் ஒரு முறை இபிஎஸ் அவர்களுடைய தலைமையிலே அவரை முதலமைச்சராக்குவோம் என்று சொல்லாமல் விட்டால் தவறுதலாக விட்டார் என்று எடுத்துக் கொள்ளலாம். ஆனால் ஒவ்வொரு முறை வரும்போதும் அதை விட்டால் அதை திட்டம் போட்டு தவிர்க்கிறார்கள் என்ற அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் அந்த கூட்டணியிலே இருந்து கொண்டிருக்கிறது. பிரதமர் அவர்கள் எம்ஜிஆர் ஆட்சியை பற்றி புகழ்கிறார், அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியை பற்றி புகழ்கிறார். ஆனால் 4 ஆண்டுகள் இபிஎஸ் முதலமைச்சராக இருந்த அதை பற்றி ஒரு வார்த்தை கூட அவர் சொல்லுவது கிடையாது.